வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்று நான் சொல்லப் போகும் சம்பவம் 2019இல் நடந்தது. இடம் மதுரை அருகில் உள்ள ஒரு சிறிய புறநகர் பகுதி. இது ஒரு கற்பனை அல்ல. இது ஒரு குடும்பத்தில் நடந்த திகில் அனுபவம். இது ஒரு பழைய மருத்துவ படுக்கை பற்றிய கதை. ராமமூர்த்தி 42 வயதுடைய சாதாரண லோடு வேன் டிரைவர். மனைவி கமலா. மகள் ஹரிணி முதலாம் ஆண்டு கல்லூரி மாணவி. மகன் விஷால் 10ஆம் வகுப்பு மாணவன். தந்தை சுப்பிரமணியம் 73 வயது ஆகிறது. ஒரு நாள் டிரான்ஸ்போர்ட் ஆபீஸிலிருந்து அவசர அழைப்பு வந்தது. மதுரையிலிருந்து சேலம் நகரத்திற்கு ஒரு குடும்பம் குடிபெயர வேண்டும். அவர்கள் வீட்டு பொருட்கள் அனைத்தும் வேனில் ஏற்றிக்கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறினார்கள். டிரைவரும் அனைத்து பொருளையும் வேனில் ஏற்றினார். கடைசியாக ஒரு பொருள் மட்டும் மிச்சம். அது ஒரு பழைய மருத்துவமனை மாடல் வீல் பெட். அதாவது சக்கர படுக்கை. சக்கரத்தில் சிறிது ரத்தம் படிந்திருந்தது. தலையணை பகுதியில் சிறிது பழுப்பு நிற கரை. அந்த வீட்டுத் தலைவர் சிரித்தபடி சொன்னார், அது வேண்டாம், பழையது. குப்பையில போட்டுட்டு வாங்க என்று சொன்னார். ஆனால் ராமமூர்த்தியின் மனதில் வேறொரு எண்ணம். அவருடைய அப்பா பல மாதங்களாக முதுகுவலி காரணமாக படுக்கையிலேயே இருந்தார். இது வீட்டுக்கு எடுத்தா உதவும் என்று நினைத்தார். அந்த ஒரு முடிவு அவர்களின் வாழ்க்கையில் இருட்டை அழைத்தது. சேலத்தில் பொருட்களை இறக்கிவிட்டு அந்த படுக்கையை மட்டும் வேனில் வைத்துக் கொண்டு ராமமூர்த்தி திரும்பினார். அப்போது மழை தூறல் இருந்தது. நேரம் இரவு 12:15 மணி. சத்தியமங்கலம் காடு வழியாக வந்தபோது பின்னால் ஒரு விசித்திர சத்தம். கீர் கீர் என்று கேட்டது. சக்கரம் சுழலும் சத்தமும் கேட்டது. உடனே வேன் நிறுத்தப்பட்டது. பின்னால் திறந்து பார்த்தார். படுக்கை மெதுவாக நகர்ந்தது போல இருந்தது. மழையால் நகர்ந்திருக்கும் என்று நினைத்தார். அவர் கை வைத்து சரி செய்ய முயன்றார். அந்த நொடியில் படுக்கை திடீரென்று அவரை நோக்கி சறுக்கி வந்தது. அவர் பின்னோக்கி விழுந்தார். மழை அதிகரித்தது. அந்த படுக்கை சற்று முன்னும் பின்னும் ஆடுவது போல இருந்தது. அவர் வேகமாக கதவை மூடி கிளம்பினார். ஹைவே டீ கடையில் 2வது எச்சரிக்கை தென்பட்டது. சில கிலோமீட்டர் கழித்து ஒரு டீ கடையில் அவர் டீ குடிக்க நின்றார். திரும்பி வந்தபோது வேன் பின்புறம் ஒரு வயதான பெண் நின்று கொண்டிருந்தார். வெள்ளை சேலை, நனைந்த முடி, முகம் தெளிவாக தெரியவில்லை. அம்மா, யாரது என்று கேட்டார். அவர் 2 அடிகள் முன்னேறியவுடன் அந்த உருவம் மங்கியது. அதே சமயம் டீ கடை வாலிபன் கேட்டான், அண்ணா, உங்க வண்டில யாரையோ ஏத்தி கொண்டு போறீங்களா என்று கேட்டார். அதற்கு ராமமூர்த்தி எதுவும் பேசாமல் கிளம்பினார். அடுத்த நாள் காலை படுக்கை வீட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. சுப்பிரமணியம் மகிழ்ச்சியடைந்தார். இப்போ நான் சுலபமா எழுந்து உட்காரலாம் என்றார். முதல் நாள் இரவு 2:10 மணிக்கு வீட்டுக்குள் சக்கரம் சுழலும் சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தால் திடீரென கமலா கண்விழித்தார். வீட்டில் அந்த படுக்கை இருந்த இடத்தில் இருந்து அது மெதுவாக தந்தையின் அறை நோக்கி நகர்ந்திருந்தது. சுப்பிரமணியம் படுக்கையிலிருந்து கீழே விழுந்து கிடந்தார். அவர் முகத்தில் பயம் உறைந்திருந்தது. அவர் சொன்னார், யாரோ என்ன தள்ளிட்டாங்க என்று கூறினார். ஆனால் அறையில் யாரும் இல்லை. அடுத்த நாள் இரவு மகள் ஹரிணி தண்ணீர் குடிக்க எழுந்தாள். அங்கு மங்கலான லைட் வெளிச்சத்தில் பார்த்த காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த மருத்துவ படுக்கையில் ஒரு வயதான பெண் உட்கார்ந்திருந்தார். முகம் சுருங்கிய தோலுடனும் கண் கருமையாகவும் இருந்தது. அதன் பின் தலையை சற்று சாய்த்து புன்னகை செய்தாள். அவள் மெதுவாக தலையை 90 டிகிரி சுழற்றினாள். ஹரிணி பயத்தில் உறைந்து நின்றாள். அந்த பெண் மெதுவாக சொன்னாள், இது என் இடம் என்று கூறினாள். அடுத்த நொடியில் லைட் ஆஃப் ஆனது. ஹரிணி கத்தினாள். அவளுடைய குடும்பத்தினர்
அருகிலுள்ள காளியம்மன் கோவிலுக்கு சென்று நடந்தவற்றை கூறினார்கள். பூசாரி விசாரித்து சொன்னார், இந்த படுக்கையில் ஒரு வயதான பெண் இறந்திருக்கிறாள். அவள் இறக்கும் முன் மிகவும் வேதனைப்பட்டிருக்கிறாள். அவள் உடலை எடுத்துச் சென்றிருந்தாலும் அவள் ஆவி அந்த பொருளோடு தான் இருக்கிறது என்று கூறினார். பூசாரி கூறிய ஒரே தீர்வு, அந்த பொருளை உடனே அழிக்க வேண்டும். கடைசி இரவு அந்த படுக்கை வீட்டின் வெளியே கொண்டு செல்லப்பட்டது. பின் அந்த படுக்கை எரியூட்டப்பட்டது. எரியும் போது சக்கரம் தானாக சுழன்றது. இரும்பு உருகும் சத்தத்துக்குள் ஒரு பெண் குரல் அலறியது போல அனைவருக்கும் தோன்றியது. அந்த இரவு முதல் அந்த சத்தம் மீண்டும் கேட்கவில்லை. ஆனால் சுப்பிரமணியத்தின் உடல்நிலை ஒருபோதும் பழையபடி ஆகவில்லை. அவருக்கு அடுத்த சில மாதங்களில் முழு உடலிலும் பலவீனம் ஏற்பட்டது. நினைவில் நாம் ஒவ்வொருவரும் கொள்ள வேண்டும். அதாவது இலவசமாக கிடைக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வரலாறு இருக்கும். அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். எனவே கவனமுடன் இருக்கவும். மீண்டும் சந்திப்போம். இந்த மாதிரி உண்மை சம்பவங்களை விரும்பினால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.